ஹாய் ஹலோ கைஸ். ஸோ நான் இன்னைக்கு இந்த நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்ல என்னென்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் கைஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் பார்த்தீங்கன்னா 7-5 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து அத்தனை பிளாக் வந்து விடணும் கைஸ். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது கட்டுறதா இருந்தால் இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து கட்டுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தோணுதுக்கப்புறம் காபி ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ காபி ஸ்டோன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளாக் வந்து அதிகம் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓக் லாக் அப்படின்றது 5 லாக் வந்து அதிகம் பண்ணிடுங்க. நான் போடுற இடத்துலலாம் கரெக்டாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 இதுக்கு வந்து அதிகம் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பிளாக்குக்கு முன்னாடி நம்ம வந்து 5 வந்து அப் பண்ணோம். இதிலும் வந்து அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்கேயோ போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொன்று வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் பிரிக் ஸ்டேர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் கைஸ். இதில் வந்து ஸ்டோன் பிரிக்குன்னு இருக்கும். உங்களுக்கு வேணா உள்ளே போய் பாருங்க, அதுக்குள்ளேயே இருக்கும் கைஸ். இல்லை இது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சுற்றி இதே மாதிரி வந்து போட்டுருங்க கைஸ். போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓக் லாக் எடுத்து திரும்ப இந்த அதுக்கு அடுத்தது கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். பின்னாடி வந்து அதுக்கு அடுத்தது இது வந்து கைஸ் ஒரு பிளாக் இந்தாண்ட போடணும் கைஸ். ஸோ வந்து கரெக்டாக வந்து பார்த்து கட்டுங்க கட்டுறதா இருந்தால். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது டோர். அதுக்கு முன்னாடி ஓக் பிளாங்க்ஸ் அப்படின்றத இது ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாக வந்து போட்டுடலாம். ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தாங்க டோரை வந்து போட முடியும். நான் டோர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காபிள் ஸ்டோன் இருந்தால் டோர் திறந்தோடனே நம்ம வந்து கீழே வந்துடும். ஸோ அதனால தாங்க இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோங்க. கைஸ் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம வந்து பண்ணிட்டு பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து டோர் கட்ட போயிடலாம். டோர் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்டு ஓக் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். இதில் வந்து 2 நடுவில் வந்து கேப் விட்டுருங்க. இது இங்கே தாங்க டோர் வந்து வரப்போகுது. இது வந்து இன்னொன்று வந்து ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து 2 இது டாப் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்தீங்கன்னா திரும்ப மேலே ஸ்ட்ரிப்டு ஓகே வந்து திரும்ப போட்டுங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஃபுல்லாகவே ஃபுல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து ஒரு ஸ்டேர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தலைகீழே போடணும். நல்லா வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தலைகீழே போடணும். அதுக்கப்புறம் டோரை நம்ம வந்து கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து ஸ்ட்ரிப்டு ஓக்கும் மேலே வந்து ஓக் பிளாங்க்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வரப்போகுது கைஸ். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓக்கு எல்லாத்தையுமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே கிளாஸ் பேன் அதாவது வந்து இருக்கும் கைஸ். நீங்கள் அதில் கிளாஸ்ன்னு போட்டிங்கனாலே ஒயிட் கிளாஸு கலர் கலராக வரும். அதில் ஒயிட் கிளாஸு உங்களுக்கு பிடிச்ச கிளாஸை போட்டுக்கோங்க கைஸ். அதே மாதிரி தாங்க இந்தாண்டியும் அதே மாதிரி திரும்ப அதே மாதிரி ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து திரும்ப அது இப்படின்னு போட்டு விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்ட்ரிப்டு ஓக் எடுத்து நம்ம வந்து நீட்டாக வந்து மேலே வந்து போட்டு விடணும். அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் தாங்க கைஸ். கிளாஸுக்கு முன்னாடி மேலே வந்து ஸ்டேர்ஸ் போடணும் கைஸ். மறந்துடாதீங்க. அது போட்டால் தாங்க கைஸ் நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டேர்ஸ் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ரொம்பவுமே செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஜன்னல் ஒரே ஒரு ஜன்னல் தாங்க கைஸ். இங்கே வந்து இதோட முடிஞ்சும் ஜன்னல் வந்து அந்தாண்ட வந்து நம்ம ஃபுல்லாகவே ஜன்னல் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ மேலே இப்போ வந்து திரும்ப ஸ்ட்ரிப்டு ஓக்கு நம்ம வந்து போடணும். கரெக்டாக வந்து பாட்டு போட்டுக்கோங்க கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிப்டு ஓக்கு இருக்க மாதிரி தான் கைஸ் வரணும். ஸோ தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் லேஅவுட் பார்த்து சரியாக போடல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இதுக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜன்னலே இல்லை. அதனால் நம்ம வந்து ஃபுல்லு ஓகே நம்ம வந்து போட்டுக்கணும். ஓக் பிளாங்க்ஸே ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்டு ஓக்கு மேலே போட்டால் அவ்வளோதான் கைஸ். ஸோ அதே மாதிரி தாங்க கைஸ் இந்தாண்டியும் அதே பார்த்து வந்து வேணால் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப அதே மாதிரி ஓக் பிளாங்க்ஸு திரும்ப ஓக் ஸ்ட்ரிப்டு கைஸ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ சாரி கைஸ் கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ வந்து மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓக் பிளாங்க் வச்சு இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஓக் பிளாங்க் எடுத்து திரும்ப 5 வந்து டாப் அப் பண்ணுங்க. டாப் அப் நான் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் நினச்சிக்காதீங்க கைஸ். இது வந்து உட்டு. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 5 எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் இந்தாண்ட 4 சைடு மட்டும் போட்டால் போதுங்க. அந்தாண்ட நமக்கு வந்து தேவையில்லை. திரும்ப அதே மாதிரி தாங்க ஜன்னல். அதுக்கு வந்து கீழே ஓக் ஸ்ட்ரிப்டு ஓக் வந்து தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி கீழே இருக்குது. அதனால நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ திரும்பவும் மேலே போய் ஸ்ட்ரிப்டு ஓக் எடுத்து மேலே போட்டு பாருங்கள். போட்டதுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்து கிளாஸ் தாங்க நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஸ்டேர் அது அப்படின்ற ஒன்று தேவையே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மட்டும்தாங்க இந்த ஸ்டேரு எல்லாமே போட்டு வச்சுருக்கணும். இங்கெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து ஜன்னல் வந்து வராது. ஸோ அதே மாதிரி தாங்க நான் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும். ஸோ இந்தாண்டி அந்தாண்டி வராது கைஸ். ஸோ லெஃப்ட் டு ரைட் மட்டும்தாங்க வரும்.
ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஜன்னல் வரும். அதே மாதிரி தான் கைஸ் ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து போட்டதுக்கப்புறம் மேலே ஓக் ஸ்ட்ரிப்பு வந்து போடணும் மறக்காமல். இது என்ன கைஸ், இது நமக்குன்னு வருது. ஒவ்வொரு டைம் இந்தாண்டு போயிடுது, ஒவ்வொரு டைம் அந்தாண்டு வருது. ஸோ ஸ்ட்ரிப்பில் ஓக்கு வந்து போட்டதுக்கப்புறம் நடுவில் வந்து கிளாஸ் மட்டும் தான் கைஸ் போடணும். ஸோ கிளாஸை மட்டும் போட்டுட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முக்கால்வாசி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஸோ மறக்கவே மறக்காதீங்க. மேலே வந்து ஸ்ட்ரிப்பில் ஒர்க் போடணும். நீங்கள் வேறு ஏதோ ஒர்க் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா தெரியாது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓக் ஸ்ட்ரிப்பில் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு திரும்ப இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஸ்டேர்ஸ் எடுத்து இப்படி கைஸ் நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று நம்மளை பார்த்த மாதிரி, ஒன்று சைடில் அதுவும் கீழே பார்த்த மாதிரி, இதே மாதிரியே வந்து போட்டுட்டே போங்க கைஸ். ஸோ மறக்காமல் இதுதாங்க எனக்கே வரல, உங்களுக்கு வருமானு தெரில. உங்களுக்கு வந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுருவீங்க, தெரியாதவங்க இதனால் பார்த்துட்டு போடுங்க. ஸோ கீழே கரெக்டாக வந்துச்சு கைஸ். இதெல்லாம் இது மட்டும் தாங்க கரெக்ட். தப்பாக எனக்கு வந்து நானே இதில் வந்து ரொம்ப டைம் வந்து தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் இதை பார்த்துட்டு போடுங்க கைஸ். முதல்ல இந்தாண்ட நம்மளை பார்த்த மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு சைடில் நம்மளுக்கு கீழே பார்த்த மாதிரி கைஸ். அப்புறம் இங்கே ஒன்று போட்டால் அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரியே கைஸ் இந்தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இந்த விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து அதே தான் கைஸ், அந்தாண்ட சைடு போட்டது ஏதோ இந்தாண்ட சைடு போடுறோம். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் அதே தான் கைஸ் அந்த வீடியோவை கூட பார்த்து போட்டுக்கோங்க கைஸ். இது போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்டு ஓக் எடுத்து அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீட்டாக லைனாக வர வைக்கணும். ஸோ 1 2 கைஸ் மேலே வந்து 2 பிளாக் வரும். என்ன 2 பிளாக் வருதுன்னு நினைக்காதீங்க, இங்கே 2 பிளாக் தான் கைஸ் வரும். ஸோ இங்கே அதே மாதிரி ஓக் ஸ்ட்ரிப்டு வுட்டு, அதுக்கப்புறம் இங்கேயும் தான் கைஸ் அதே மாதிரி போட்டு விட்டிங்கன்னா திரும்ப அந்தாண்டி நம்ம வந்து போடணும். ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் வந்து நம்ம வந்து ஃபைனலாக ஃபில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். இல்லைன்னா முதல்ல நம்ம வந்து ஃபில் பண்ணோன்னா அது கொஞ்சம் தப்பாக போயிடும். அதனால தான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், கடைசி லைனை மட்டும் முடிச்சுட்டா அவ்வளோதான். ஸோ மறக்காம வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது ஸ்மூத் ஸ்டோன். இது ஸ்மூத் ஸ்டோனு உங்களுக்கு எந்த ஸ்டோன் என்ன எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப்பாக இருக்குது பாருங்கள், வெளிச்சம் வர மாதிரி. இது வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஜன்னல் இருக்குது, காற்று வரத்துக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால தாங்க இது வந்து இந்த கேப் வந்து நம்ம வந்து அடிச்சாச்சு கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்டி அடிக்கணும். ஸோ அடிச்சுட்டு நம்மளால வெளியே போக முடியாது. இதுக்கு ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வெளியே போனதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே வெளியே போயிட்டோம் கைஸ். இப்போ வந்து போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடலாம். போட்டாச்சு கைஸ், ஃபில் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து திரும்ப கிளாஸ் ஸ்டேர்ஸ் வந்து எடுத்து திரும்ப நான் சொன்ன மாதிரியே போட்டுருங்க. கீழே பார்த்த மாதிரி, அப்புறம் நம்மளை பார்த்த மாதிரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்டு ஓக் வுட்டு அதை மட்டும் எடுத்து போட்டுருங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இருக்கும். இதில் அது ஸ்டோன் பிரிக் ஸ்டேர்ஸ் வந்து வச்சுட்டு கைஸ் இது வந்து ஈஸி தான் கைஸ். ஒன்று இப்படி, இன்னொன்று வந்து தலைகீழாக நம்ம வந்து போடணும். நான் போடுறத பார்த்து நல்லா கரெக்டாக வந்து போடுங்க கைஸ். கொஞ்சம் தப்பு பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் கேவலமாக வரும் கைஸ். இங்கே பாருங்கள், நான் போட்ட மாதிரியே அந்த கரெக்டாக நாங்கள் வந்து போட்டுக்கோங்க கைஸ். இந்தாண்ட அதுக்கப்புறம் மேலே கைஸ் அதில் வந்து நம்ம வேறு மாதிரி போட்டிருப்போம், ஆனால் இதில் வந்து வேறு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போடுங்க. எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் கைஸ், மறக்காமல் வந்து பார்த்து போடுங்க கைஸ். இப்போ அவ்வளோதான், இதையும் முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம வீடு வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு தான் கைஸ் கொடுத்து வச்சுக்கேன், அவ்வளோ எல்லாம் கொடுத்து வைக்கல கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு, அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒரே ஒரு பிளாக்கு அதை மட்டும் போட்டால் அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓக் ஸ்டேர்ஸ், அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் ஓக் ஸ்டேர்ஸ், இதுதான் கைஸ் நம்ம வந்து போடணும். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து போடணும் கைஸ். அதனால தான் கைஸ் நான் வந்து ஸ்பீடு பண்ணிட்டேன், ஏன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இது ஏன்னா பார்த்து போடணுன்றதுனால. இன்னொன்று நம்ம கரெக்டாக மாற்றி வந்துடுது, அதனால டக்கு டக்குன்னு போட்டால் அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு, அதனால தூங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கைஸ் காலையில் வந்துச்சு. இங்கே ஸ்ப்ரூஸ் டோர் அது வந்து வச்சாச்சு கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓக் லீவ்ஸ் கைஸ், ஓக் லீவ்ஸ் வச்சதுக்கப்புறம் ஓக் ஸ்டேர்ஸ் வந்து சைடில் வைக்கணும். இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் ஃபென்ஸ் ஏதோ ஒன்று கைஸ். அதை எடுத்ததுக்கப்புறமேட்டு மேலேயும் ஓக் லீவ்ஸை வந்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து செமையாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா ஓக் லீவ்ஸ் வைக்காதீங்க கைஸ், வச்சா நல்லா இருக்கும் கைஸ். அதனால தான் கைஸ் நான் வச்சேன். ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடு ஜன்னலுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம்.
ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லை, ஆனால் நமக்கு கீழே வேணும். ஏன்னா கீழே இருந்தால் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா நல்லாவே இருக்காது. உங்களுக்கு மேலே வேணும்னா வந்து செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க மேலேயும் அதே தான், ஓக் லீவ்ஸுக்கு கீழே ஸ்டேர்ஸு, அது மேலே ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வச்சு எதுவும் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறமேட்டு திரும்ப இங்கே வந்தால் அவ்வளோதான் கைஸ், கடைசி ஜன்னல். இங்கே ஓக் ஸ்டேர்ஸ் வச்சாச்சு, டார்க் ஓக் லீவ்ஸ் வச்சாச்சு, அவ்வளோதான் கைஸ். ஃபென்ஸ் எடுத்து வச்சாச்சு கைஸ். கடைசி ஓக் லீவ்ஸ் வந்து வைக்கணும் கைஸ். அதை விட முக்கியமான ஒரு மேட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டோர் எடுக்கணும் கைஸ். ஸ்ப்ரூஸோட ட்ராப் டோர் எடுத்து மேலே வந்து உட் இருக்குல்ல கைஸ், நம்ம இந்த ஸ்ட்ரிப்டு ஓக் உட் நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து வைக்கணும். இப்போ முன்னாடி வந்து வச்சிடலாம் கைஸ், முன்னாடி வச்சிடலாம் கைஸ், நல்லாயிருக்கும் டோர் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் லேண்டன் வந்து டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து 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 வரும் கைஸ். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த லேண்டன் வந்து வச்சுருங்க. லேண்டன் தான் கைஸ், நைட்டில் அழகாக இருக்கும் நம்ம வீடு, எங்கேருந்து பார்த்தாலும் நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கணும் கைஸ். அதனால தான் கைஸ் இப்படியெல்லாம் லேண்டன் வச்சுட்டு இருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் கைஸ் ட்ராப் டோர் வச்சு நம்ம போட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இப்போ ட்ராப் டோர் எடுத்துகிட்டு போய் நான் வைக்கிற மாதிரி கைஸ். இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார்டிங் 1 மேலே 1, அதுக்கு மேலே 1 கைஸ். அப்படியே படிக்கட்டு மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டே போங்க கைஸ். இது வந்து ஃபுல்லாக வச்சா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று விட்டு வச்சா அது வந்து செம்மையாக இருக்கும் கைஸ். அப்படின்னு தான் கைஸ் நான் வந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே இருக்கணும், நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு நம்ம தான் வைக்கணும். ஸோ வச்சாதான் கைஸ் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ், கடைசி இது இங்கே வச்சிட்டோம்னா முடிஞ்சு. இங்கே மேலே ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிப்டு ஓக் ட்ராப் டோர் நம்ம வந்து வைக்கணும். ஸோ வச்சு முடிச்சிட்டா நம்மளோட வீடு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். உள்ள இன்டீரியர் மட்டும்தான் கைஸ், அது வேணா என்ன கைஸ் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், கொஞ்சம். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், நான் அந்த லைக் பண்ண 1 செகண்ட் ஆகுமா, அதை ஒன்று ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க கைஸ், மறக்காம கைஸ். இங்கே பாருங்க, அவ்வளோதான் முடிச்சாச்சு கிட்டத்தட்ட கைஸ். ஸோ வெளியே இருக்க வேலை எல்லாமே முடிஞ்சு. இப்போ இன்டீரியருக்கு மட்டும்தான் கைஸ். இன்டீரியரில் இருக்கல ஒன்றுமே இல்லை கைஸ், டார்ச் வைக்கிறது மட்டும்தான். டார்ச்சும் இப்போ மேலே போகிறதுக்கான லேடர், அதாவது படிக்கட்டு, அதை மட்டும் வச்சா போதும். ஸோ டார்ச் நம்ம முதல்ல வந்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளாக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டேர் வந்து போடணும் கைஸ், ஏன்னா நம்ம வரும்போது கீழே வந்துடுவோம். அதனால தான் கைஸ் ஸ்டேர் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் வந்து நமக்கு எங்கெங்கே வேணுமோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடு ஃபுல்லாக டார்ச்சாக இருக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து அங்கே இங்கே வந்துட்டு தான் கைஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ் நம்ம ஸ்டேர்ஸ் லேடர் வந்து வரப்போகுது. இங்கே வந்து லேடர் வச்சாச்சு கைஸ். இங்கெல்லாம் டார்ச் வச்சுட்டா நம்ம வீடு வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடு வந்து முடிஞ்சு. ஸோ வீடு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம